ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம என்னென்ன வீடு க்ளீனாக வச்சுக்கலாம், என்னென்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னாவே போதும். அதுக்கு விட நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருந்தால் அது இன்னும் டைம் சேவிங்காக தான் இருக்கும். நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பேக்லாம் ஏதாவது போடுவோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் போடுவோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப்பில் நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாத்ரூமும் நம்மளுக்கு அன்னைக்கு வேலைக்கு அந்த 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும். நான் கடலை மாவு இதெல்லாம் ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே நான் இதை பார்த்துப்பேன். அடுத்தது வாஷ் பேஷன் நம்ம ப்ரஷ் பண்ணணும். உடனே நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்ப கம்மியாக தான் சேவ் ஆகும், கம்மியாக தான் டைம் ஆகும். அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன வேலையை அப்பப்போவே நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா வீடும் க்ளீனாக இருக்கும். நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு நம்ம வீடு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற கஷ்டம் இருக்காது. நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக போக போக உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிந்திருச்சு அப்படின்னா நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம அடுப்பெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மெயினாக நம்ம மூடி வச்சு நம்ம பண்ணும்போது அடுப்பும் நல்லா க்ளீனாக இருக்கும். சமைக்கிற வாக்கில் நம்ம அடுப்பில் இருக்கும்போதே சைடில் நம்ம ஷெல்ஃப்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து போட்டு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீட்டில் எல்லா வேலைகளும் செய்வாங்க. பட் எல்லாருமே இதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாங்க நாம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. மனசு திருப்தியாக ரிலாக்ஸாக நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதோ வீட்டு வேலை செய்யும் போதோ நம்மளுக்கே மனசு திருப்தியாக இருக்கும். ஒருத்தர் செய்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மனசு திருப்தியாக நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா நம்ம வேலைகளை நம்ம கரெக்டாக பார்த்துக்கும் போது நம்ம மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எந்த வேலையும் நம்ம செய்யவும் முடியாது. ஸோ இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கெஸ்ட்லாம் வர்ற அன்றைக்கி தான் நம்ம டெய்லி பண்ணுவோம். அந்த அன்றைக்கின்னு பார்த்து நம்மளால் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்க பார்க்குற அன்றைக்கி நம்ம வீடு க்ளீனாக இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டை நம்ம க்ளீனாக தான் வச்சுருப்போம் அப்படிங்கிற மனசு திருப்தி நம்மளுக்கு இருந்தால் போதும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்க தான் செய்யும். அவங்க வர்ற அன்றைக்கே நம்ம பார்த்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நம்ம மனசு திருப்தியாக வர அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டா ஓகே. ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அப்பப்போவே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்தந்த பொருளுக்கு அவங்கவுங்க இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அழுங்காமல் போய் உக்காந்துப்பாங்க. நாம் எப்படி எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த கொடுத்துட்டோம், ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டக்குன்னு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நம்மளுக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். மெயினாக நம்ம யோசிக்கிற விஷயமே எந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதை யோசிச்சுட்டாவே போதும். காலையில் வாசல் தொளிக்கும் போதே நம்ம செப்பல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து வரும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த செப்பல் தாங்க. செப்பலை நம்ம நீட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சிடும். காலையில் நம்ம என்ன சமைக்கும்போது நம்ம இந்த மாதிரி தட்டு வச்சுட்டோம், இல்லை வெங்காயத்தோல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வச்சுட்டு அதில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம எடுத்து வச்சுட்டோம், காலையில் சமைக்கிறதுக்கு நைட்டே நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா காய்கறி வெட்டுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ ரொம்ப டைம் ஆகாது. ரொம்ப அதை யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதை யோசித்து எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் சீக்கிரமாக நம்ம சமைச்சிடலாம். இதுக்கெல்லாம் 10 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் அதை நம்ம டெய்லியும் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்கத்தான் செய்யும் புதுசாக செய்யும்போது. ஆனால் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது பிடிச்சி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாயில் டிவி ரிமோட் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் அதை தவிர்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்த உடனே நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம், ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோடனே பொருளை நம்ம இங்கே தான் வைப்போம். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அதுதான் நடக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் அதை அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வீடு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே பெட்டை நம்ம
க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். கிச்சன்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து எல்லாமே ரெகுலராக நீங்கள் செய்யும்போது அதை பழக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிடிச்சி போயிடும். டைமும் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். டெய்லியும் பண்ணும்போது ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் வீட்டை அரேஞ்ச் பண்ணி வைங்க. ஏன்னா எப்போவுமே 24 மணி நேரம் வீட்டில் இருக்க போகிறது லேடிஸ் தான். ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி வச்சுக்கலாம். யார் சொல்லியும் நம்ம செய்ய முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.